பாட்டு இசைப்பாட்டு சேதமன விளக்குவதான குணத்து மாயவன வள்ளி விடையிடம் கொட்டி ஆறு முகநாடும் குடை முக்கண்ணன் நாடு பாண்டரங்கம் நெடியன் மல்லாடு வேல் முகநாடும் துரியாடு ஐராணி கடையன் காமநாடு பேடு துர்கடா மரக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான அடல் கிரப்பு இன்பம் தெளிவு நிறைய ஒளி வன்சொல் வந்த முச்சம் என்னும் பாடலை பெய்ட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்க அளவென்னும் தாள நாங்க இணைந்து உறவிய பிளராடும் குறவை குத்துமுறையே மாறப்பட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கொள் வரி வேட்டு வந்து சொல்லப்படும் வரி குத்தேட்டும் ஒருங்கிணைந்து கலை என்ற கடலுக்கு கரையண்ட தமிழாய் நிலைகுண்ட அறிவுக்கு நிகழ்த்து தமிழாய் மலையுச்சி ஒளியன மடு தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாலை வெள்ளத்திற்கு முறித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியை கலக்கணத்திற்குரிய இயலிசி நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றில் உருவான வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினங்களுக்கு உண்டான பாட்டுடைய தலைவனை அகாரம் உகாரம் மகாரம் என வரையறுக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரையறுக்கப்பட்டு என் மனதில் இருந்து தந்து ஒளியாய் மணியாய் வழமிகு சுடர் வர வேண்டும் வரம் திருவேன் குகனே குன்றுதோர் ஆடும் குமரா மாழ் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ் பணிந்தேன் சரணம் சரணம். அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வழிமகிழ்நாதனே வாவடிவே
நித்தமும் ஜவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தியுடைய தன்மொழியிலே திறனை வாழ்விக்கும் தாயமோ தன்முடிவை செங்கனை சிற்பிலே செவ்வான பொழிகின்ற சம்பவள முத்து வடிவே கந்தனை கணபதி தந்தமே வாழ்வித்த கற்கன் இன்ப வடிவே காற்றையும் மலையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் மேற்கிடுவே சிந்தனை சோழியில் தென்றலாய் உழைவிடும் தேவள் சிறப்பு வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மையுமை அம்மையே ஆதி சிவன் பாதை உன்னை போற்றி புகழ்ந்து விடகிடமா போற்றி போற்றி அந்த அம்மாளை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கங்கள் பல பல பல. குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாளையை நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பி தேவனுக்கு வளர்ப்பு மகளாய் பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வராங்க. செல்லமா வளர்ந்துருக்கேன் தானே. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவுடைய வேண்டுதல். வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோமே. நான் போறேன். எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கோம். அது என்ன வழியம்மா தோழி மாதிரி? அழகு நாள் அழகு அப்படி ஒரு அழகுங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசைக்குள் அற்புதமான பேர் அழகி. இன்னைக்குமே பொய் சொல்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அமையும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. உண்மையாவே பேர் அழகிய தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். கேரளாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கோம். அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து கண்ணுங்கருத்தமா காட்டுக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரொம்ப நாளாவே ஒருத்தர மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கு. அது யாருங்க? எங்களோட தான் இருக்கீங்க. அது யாரு தெரியாம? யார் தெரியுமா? சைஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான தாங்க மனசுல நினைச்சிருக்கேன். கட்டுனா அவரை தான் கட்டணும், இல்லனாலும் அவரை தான் கட்டணும். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், இரவு தாகம் இது உதயமாகி வருது, எனது தாகம் விளைய அடிமையான மனது, நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு
தட்டியான பிள்ளைங்களுக்கு. வேலும் மேலும் கூட முருகனுக்கு அங்கு விதைவித அலங்கார வேலனுக்கு பாலும் பன்னீர் பவளக்கும் பக்தி பிரவசத்தில் பக்தர் மனம் கிடைக்கும் என்பது போல என் மனம் பக்தி பிரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல்னு சொல்லுவோமா? தானம் தம் தானம் தம் தானம் தம் தானம் வந்தம் ராகவன் தேவனே குந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலுருதேவோ பூவும் மாலானதே. நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே குந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலுருதேவோ பூவும் மாலானதே. நாதம் என் ஜீவனே. வணக்கம். கைத்தட்டி அன்புறவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். பெண்ணதுவும் காலை பிதா விரும்பித்தென்ற தாய் தர விரும்பும் கூறியல் சுற்றம் குல விரும்பும் காந்தனது பேரழகு தான் விரும்பும் பெண் நான் என்னதான் காதல் செய்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய காதல் எப்பேற்பட்ட காதலாக இருக்கும். பெயர் பெற்ற காதல் சொல்லுவோமா? எப்படிப்பட்ட காதல்? குயில் பாட்டு பூ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு பூ செல்வதெங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ. குயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம். குயில் பாட்டு பூ வந்ததென்ன இளமானே
என்றன் பிஞ்சு கரத்தினிலே செந்தூர் கடலோரம் வந்து சிறலை திட்டு வந்து பாரம் செந்தூர் ஆறுமுக சாமி. பூ வீரன் ஆட்டு வியாபாரி அன்பு அப்பா அவர்கள் எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தந்தையார் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள் பல. நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பெயர் சொல்ல விரும்பாத அன்பு உள்ளங்கள் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம், வணக்கம். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி, நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் என்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை நீதம் நீயாள வரணும். என் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என் உயிரை தீயாக்கும் மன்னத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி, கீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் கண்ணில் தானாடும் நிலவே, மின்னல் மின்னல் கோடி போலாடும் மழையே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடுகிறேன், கட்டுக்குள்ளே நிற்காத திரிந்த காலையை கட்டி வைத்து கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கரையும் இக்கரையும் கடந்து வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வை பைங்கிளியே. என்னுள் நீயடி உன்னுள் நானடி, என்னுள் நீயடி உன்னுள் நானடி ஓ பைங்கிளி, நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணனின் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. கைதட்டி அன்புள்ளங்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள் பல பல.
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராட பூத்துவீர் ஓதுமினோதே மதி கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு வரும் மாலை நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து
வரதனையே நான் கல்வினை போக்கிடும் வரதனையே நான் வானவர் ஓட்டின ஞான உணர்த்திடுமோ நிலனை கொரகாரனே வானவர் ஓட்டின ஞான உணர்த்திடுமோ நிலனை கொரகாரனே பொத்திட ஒரு வித்து கமலுக்கு நீதி குடையன பூரணனே மூவரி நடவா யாத்திரமருளாய் ஒரு நடுவாய் ஆத்திடு பொருளாய் மூவரி நடவா யாத்திரமருளாய் உயர்ந்தோன் அருள் நிலை தப்பவே இழந்தோனுனை உயர்ந்தோன் அருள் நிறை தப்பவே இழந்தோனுனை உயர்ந்தோன் அருள் நிறுவனர் நான் இன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற வரமில் ஞானம் வரமில் காட்சி வரமில் இன்பம் வரமில் ஆற்றல் நாமன்மை தோற்றமை ஆகியமை இடையும் சொல்லக்கூடிய 8 குணங்குண ஈசனாகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று பின்று சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி கண்டு அவலாசிரம் அச்சா கோர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் அந்த பலராமனை கண்டு வணங்கி அவல்லா சிறப்புகள் கல்வி வழிவெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கோடு காட்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாவிட மகாலட்சுமி கண்டு வணங்கி அவல்லா சிறப்பின் ஞானத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானிருந்து வாசி படிக்கின்றான் பின்ன படிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கர்த்தாக்கப்பட்ட பிரம்மதேவனை கண்டு வணங்கி அவள் ஆசிடு வெள்ளை கலையுடுத்து வெள்ளை 13 வெள்ளை கமலத்தில் வீட்டில் இருப்பார் வெள்ளை அரியாசனின் அரசரோடு என்னை சரியாசன வைத்ததாக என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலைமானியை கண்டு வணங்கி நேராக இருக்குங்கள் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதை பிரம்மா முதலிலே 4 வரை தோற்றுவித்தார் அடுத்து 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரமனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்திரமனக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக படைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணனவரதை கிடைக்கிறதா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது 1008 சுக்குகள் என்பது என் அண்ணன் தக்கன் இணைக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தங்க கூடாது என்ற சாபத்தை பெற்றவர் இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் இடைக்கவில்லை என்னை நினைத்திருந்தேன் ஆனால் இந்த வளத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது சரி வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமையின கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பருமையாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கடவுளும் நான் விடைத்தீவுடன் சொல்லப்பட இருமைக்கப்ப ஏகாதமாக உயிர்களை படைக்கும் ரோமனு தந்தையும் நாரதா கலகப்பிரியார் சொல்லப்பட்டு எனக்கு பாத்திரமாகிய சாட்சா விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமாள் எனது ஓற்ற காரண காரிய பிள்ளை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வழிபடிவோம் அன்னை வீட்டிற்பதை சொல்லிவோம் போகா திரும்போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் என்று சொல்லியிருக்கின்றார்களே கணபதி வணங்கி அவர் இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆகியவற்றை கரைத்து பார்க்கலாம் நாராயணன் செல்வ கணபதியே எங்கள் கோல சித்தி விநாயகனே அறுவகை வேறறுத்த மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிபுரக மனாகத வசுத்தி ஆங்கின்னு சொல்லப்பட்டு 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரை தொமையினது வச்சல்வன் நெட்டிக்கண்ணன் தோற்றுவித்த வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால் மருகன் செந்தில் வேளவன நேரத்திலே குடிகொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே நமக்கு நல்ல கலம் உருவ வேண்டும் நன்மையிலேயே முடிவு நேர இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலம் அதுவும் புஞ்சை நிலம் போல் தோன்றுகிறதே என்ன ஒரு பெருமை நிலத்துக்கு ஒற்றுமை உண்டு என்பதை பார்க்கும் பொழுது தந்தனானா 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 கண்ட தீரவில்லை ஒரு கட்சி உண்டு ஜாதிக்கொரு சங்கம் உண்டு இது சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை ஜன நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை நாதா இல்ல வேற காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா தந்த நாடா தந்த நாடா தந்த நாடா தந்த நாடா வளத்தை எட்டிருக்க உயர்ந்த
வீட்டு சண்டை தீரவில்லை. ஏ நந்தன்னா, தாராளே நந்தன்னா, தாராளே நந்தன்னா, ஏ நந்தன்னா, தாராளே நந்தன்னா. அதுக்கு பாதி ஒண்ணு யாரு தந்தது? தாராக பாதி வச்சு நடக்குது. அதுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? கனக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும். நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொளி வேண்டும் கண்ணுக்குள்ளே. தங்கள் வீசாலை சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே மறவாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கார உள்ளடக்கி ஐம்பது சொட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பர் வைக்கின்றதோ அற்பதா முதல் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை சப்தம் வருகிறதா? சோப் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முருகா முருகா என்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள். முருகு என்றாலே அழகின்ற அர்த்தம். முருகா என்றால் மூன்று தெய்வங்கள் ஒருங்கே அமைந்திருக்கிறார்கள். மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், காய் என்றால் காகுன். மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானின் மனதில் காத்துக் கொண்டிருக்கிறார் வள்ளி. பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் வரவில்லையா? வந்தவர் யார்? ஆண்கள் என்றால் நேரம் சத்தம் போட்டு பாரு. ஏய், அப்பா நொப்பா மாப்பிள்ளை கீப்பிள்ள எல்லாம் இங்க இல்ல. அவர் வேலைக்காரிங்க. வேலைக்காரா? யார் வேலைக்காரா? சோப்போட சொல்ற. என்ன நீங்க வந்து சவடால பேசிக்கிட்டீங்க? நீங்க வந்து ஏங்க அவர் வந்து உங்களை வந்து கடுமையா கோபப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல. என்ன உங்களை ரொம்ப இழுக்க பேசிக்கிட்டு இருந்தாப்ல. தெரியுமா? காதுல விழுந்துச்சா? நீ நான் அப்பெல்லாம் வரலையே. அப்படியா? அதுக்கு என்னை பத்தி என்ன சொன்னது சொன்னா? உண்மைதானே? வேற வாசிக்க மாட்டேன். நோட்டீஸ் பேரே வாசிக்க மாட்டேங்கிறாப்லங்க. இவர் நாரதரா வந்து நான் வரைய மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. அது தெரியுமா பச்சு உங்களுக்கு? நீங்க பெரிய ஆள் கிடையாது. நீங்க நடந்த அவர் என்னன்னா அவர் வர மாட்டாரு. நான் நாரதன்னா அவர் வரலன்ட்டாரா? உங்களை மதிக்க மாட்டேங்கிறாப்லங்க. நீங்க வந்து பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், கேளுங்களேன். நான் போய் நோட்டீஸ் படிக்கும்போது என்ன சொன்னாரு? வந்திருக்க மாட்டேன். இவருக்கு எனக்கு என்ன தகுதியா? இல்ல உண்மையாவே அந்த பையனுக்கு எனக்கு சண்டை இழுத்து ஒண்ணு மீண்டும் மீண்டும் சண்டை இழுத்து சொல்றீங்களா? இல்ல அவர் என்ன பெரிய ஆளா? சரி வரட்டும். இல்ல நான் நாரதன்னா அவர் வரமாட்டேன்னா அப்புறம் வேற யார் நாரதன்னா அவர் வரா? தம்பி, தேவையில்லாத வேலையை நீ பார்க்காத. தேவையில்லாத வேலையை நீ பார்க்காத. அவருக்கு தகுதியான ஆளுன்னா அப்ப அவருக்கு தகுந்த மாதிரி தகுதியான வேலை போட வேண்டியானே. அது வந்து அவர்கிட்ட தாங்க நீங்க பேசிக்கிறேன்னு நான் உண்மையே சொல்ல வர்றேன். அந்த சில்லற பயலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில்லற ஆளை போட வேண்டியானப்பா. இப்போ இவன் செஞ்சுக்கிறேன்னா அவன் பிடிக்கலாம். அவன் சில்லற பையன். அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை போட வேண்டிய. நீங்க சொல்றியா அவர் சில்லற பையன்னு? அவர் சொல்றாரு உங்களை சில்லற பையன்னு. இதுல யாரு சில்லற பையன்? என்னங்க நீங்க? என்ன சில்லற பையன்? யார் நோட்டு யார் சில்லற? உங்களுக்கு தெரியாதுங்க. உண்மையே சொல்ல வர்றேன். தம்பி, நீ செல்லப்பங்கோட்டைக்கு போகணுமா வேணாமா? ஐயா நான் வாயே திறக்கல. ஏன் எனக்கு கிரகமா இருக்கு? வாயை திறக்காத எவ்வளவு போட்டு விட்டு போற? உண்மையே சொன்னா போட்டு விடுறாங்க. அவன் என்ன சில்லற பையன் கேட்டான்னு சொல்ற? கூப்பிடுற வெளில. டேய், மாப்பிள்ளை நோப்பிள்ளை எல்லாம் வீட்டுல ஆண்டா. கூப்பிடுறா வெளியில வர சொல்றேன். அவனை சைஸா ஒரு ஆளு போட்டு விட்டுருங்க. உனக்கு எவ்வளவு பெரிய சைஸ் இல்லடா வேணும்? சைஸா கேட்கிறவன்டா. சோப் போட சொல்றேன்னா அதை செய்ய சொல்ற. ஏய், ஆல்ரவுண்டர் இங்க எடுத்து வச்சுட்டு நீ வீட்டுல உட்காந்து சம்பளம் கொடுப்பாங்களா? அது எப்படிங்க கொடுப்பீங்க? இந்த இருக்காரு நம்ம செயலாளர். ஆமா, இவர் இங்க உட்கார வச்சுட்டு போய் உள்ள உட்காந்து இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? எப்படி வாய்ச்சதா கொடுப்பாங்க? பாடி எனக்கிற பகவான், பாடி எனக்கிற பகவான். இந்த பையன் இருக்காப்ல இல்ல, ஆமா, ஆவுடார்ல போய் உட்காந்து சம்பளம் கொடுப்பாங்களா? எங்கிட்டு அவர் போய் வீட்டுல உட்காந்து சம்பளம் கொடுப்பாங்க. சாத்தனூர்ல படுத்துக்கிறதா சம்பளம் கொடுப்பாங்களா? இங்க வந்து வேலையை பார்த்தா தான் சம்பளம். அது உண்மைதான். இங்க பாருங்களே, சொல்லுங்க. நாயின்னு ஒரு வேஷம் போட்டு வச்சுங்களேன். நல்லா கொலைக்கணும். கொலைக்கணும். அது பேர் குறைக்கணும். குறைக்கிறது இல்ல, நாய் குறைக்கும். தொண்டை கட்டிக்கிடுச்சுங்க. தொண்டை கட்டும் போது குறைக்கும் குலைக்கும் கூட தெரியாதா? குறைக்கும் குறைக்கும். குலைக்கிறது நான் மண்ணா குலைக்கிறீங்க. குறைக்கும். குறைக்கணும். காலையில சம்பளத்தை குறைக்கணும். ஐயா அப்படி சொல்லாதீங்க. அந்த குறை வேற இந்த குறை வேற. சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டா கர்ச்சிக்கணும். கர்ச்சிக்கணும். புலின்னு ஒரு வேஷம் போட்டா உருமனுங்க. பன்னின்னு ஒரு வேஷம் போட்டு வச்சுங்களேன். நல்லா பீய திங்கணும். ஏண்டா திங்கிறது பீய, அதனால நல்லா பீய திங்கணும். திரும்பி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க.
அந்த பையனை நீ மறைமுகமா பீதிங்க சொல்ற. உங்க மேல விசுவாசமா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வந்தது என் மேல விசுவாசம் பையன மாதிரி தெரியலடா. அந்த பையனுக்கு தாண்டா அவன் மதிக்கலன்னா அவனுக்கு என்ன மதிப்பு? கூவாமல் கூவி கொண்டிருக்கின்றா கோகிலவாணி கூவுற கோயிலாக. கூவுற கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. நீ பதில் சொல்ல கேட்டு வாடா வெளியில வாடா. டே பபுனு வாடா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா வெளியில வாடா. இப்ப இந்த மேடையில என்னை சந்திக்க நேருக்கு நேரா நீ ஆம்பளையா இருந்தா வெளியில வாடா. ஏங்க இங்க இருங்க, இது முறை இல்ல. நேருக்கு நேரா நின்னு பேசணும். வந்து நீங்க எல்லாம் தனியா நின்னு பேசாதீங்க. அது இழுக்கிற வார்த்தை. கொஞ்சம் இரு. இது உனக்கு சுட்டுக்கலையாடா? முதல்ல நான் இல்லாதப்ப அவன் மேடையில பேசியிருக்கேன். நீ உன் வாயை எங்கடா வச்சிருந்த? கேனப்பையில. அதுவும் தவறு தான். ரைட். ஏண்டா முட்டாப்பையில. அவர் செய்த தவறை நீங்களும் செய்யாதேன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லிருக்கம்டா. அப்ப ஒரு ஆள் இல்லாதப்ப நீ தனியா பேசலாமா? நேருக்கு நேரா பேசணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்ல வர்ற எதுவும் பணம் வாங்கியிருக்கியா? தெரியும்டா. எலெக்ஷன் வருது, நீ ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்கியிருப்படி. கூவுற கோயில் சீமனை பார்த்து படிக்கிறது பார்த்து நீ பதில் சொல்லி கேட்டு வாடா வெளியில வாடா. நீ வாடா வெளியில வாடா. கேட்டுக்க புண்ணியவானை, கேட்டுக்கிட்டியாடா? நம்ம என்ன சொல்றோமோ அதை உடனே சொல்றாரு. வாங்க இல்லைன்னா வா தம்பி இப்படி எல்லாம் பாடுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு வாடான்னு சொல்றாரு. அவர் எனக்கு, நீ அந்த பையனுக்கு. கூவுற கோயில் சீமனை பார்த்து படிக்கிறது பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு நாட்டிலை வாழ் கன்னித்தமிழ்
பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் திருமணத்திலே 8 வகை திருமணம் இருக்கிறது. எத்தனை வகை திருமணம் தம்பி? பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்திரம், அசுரம், ராட்சசம், பைசாசம், 8 வகை திருமணம். இதிலே காந்திர மனம் சொல்லக்கூடிய கடவு மனத்தை பிரிதற்காக வெளி வந்திருக்கின்ற ஆளோடு சோ என்று அழகாக இசைத்துக் கொண்டு இருக்கின்றாலே ஒருவேளை பருவமங்கையா வந்திருப்பாடோ நான் பாடும்போது இந்த பெண்மணியாக பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமங்கையோ திண்ணை கீற்று ஒவ்வொரு கூட்டுக்கு ஒவ்வொரு பாடலாக பாடும்போது என்ன ஒரு கூட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா பெண்புரா தம்புரா கூட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டனாகி மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமரவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமர்ந்த தெய்வியான என்ற பெயரில் எம்பெருமா முருகனது திருவடி தாமரை வெந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் நடப்புகளாகி வள்ளி என்ற பெயரில் முருக பெருமானுக்கு விதைகாட்டி காவலை மேற்கொண்டால் சோ ஆயலோட்டி கொண்டிருக்கின்றாலே ஒருவேளை இந்த பெண்மணியால் 64 கலைகளை சொந்தக்காரியாக கூட கவி பாடுதே யாரோ ஒரு காவாலி பையன் காவலாளி இதப்பா இடையில அந்த மைக்ஸ் இருக்காருங்களா எக்கோ ஆஃப் பண்ணி விடுங்க யாரு ஹலோ வாங்க ஹலோ ஓகே சரி காவலாளி அப்படின்னு சொல்ல வந்தது எனக்கு பாருங்க கொஞ்சம் மொட்டை நாக்கு ஒரு சில எழுத்துக்கள் வந்து நீங்க சொல்றது வேற ஒரு சில எழுத்துக்கள் சரியா விளையாது எனக்கு அதனால அந்த காவலாளி என்பதில் லானா எடுத்துட்டா காவாலி தானே வரும் லானா போட்டா காவலாளி லானா எடுத்துட்டா காவாலி என்ன அதில் போய் பிரச்சனை பண்ணி நீங்க இப்படி எல்லாம் வம்ப எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் அப்படி இல்லை அதுக்கு சொல்லல இது என்னன்னா ஒரு எழுத்து மாறினா அந்த தமிழ் மொழியில பாருங்க ஒரு எழுத்து மாறினா பொருள் மாறும் பாருங்க இதுல என்ன தெரியுமா காவலில சூனா சுப்பிரமணியா தெரியும் எனக்கு தெரியும் அது இருக்குது ஐயா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா மதுரை அம்பதியில் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை பத்தி நான் பேசுறேன் பாருங்க பாண்டிய நாட்டிலே கல்வனை கொண்டு வா என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்கிறார் எப்படி கொண்டு வா கொண்டு வானா என்ன அர்த்தம் கொண்டு வரணும் கொன்றுவானா
கொன்று என்பது கொல்றது, கொண்டு வானா கொண்டு வர்றது, அதானே. கல்வனை கொண்டு வா என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்கிறார். இவங்க காதுக்கு கொன்றுவான்னு போன கொண்டு விட்டாங்க. யார? கோவலனை கொண்டு விட்டாங்க. கண்ணகி பார்த்தால் என் கணவன் கல்வன் அல்ல, சிலம்பு ஒடிச்சா நிரூபிச்சா கல்வன் அல்ல என்பதை நிரூபித்தால், மதுரை என்பதை எரித்தால் மன்னன் செவிக்கு எட்டப்படுகிறது. அப்ப என்ன சொல்றாரு? சொன்னது நமது தவறா அல்லது கேட்டது அவர்கள் தவறா, எதுவாயினும் நமது நாட்டிலே நமது ஆட்சியில் நடந்திருக்குது, இனிமே நம்ம உயிரோடு கூடாதுன்னு சொல்லி சிம்மாசனத்தில் இருந்தவரையே செத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன் மானஸ்தேன் செத்தான். அவரை ஜாவ சொல்லல. அப்ப நீங்க நான் அப்பவே சொல்லிட்டு நீங்க ரெண்டு தேவையில்லாத இது பொருள் அப்புறம் அதானங்க. இல்லப்பா அவன் செத்தான் அப்படின்னு திரும்பி ஏன் பார்த்தேன் தெரியுமா? ஏன் திரும்பி பார்த்தேன்? ரோசம் இல்ல, அப்படி கிடையாது. ஒரு காவலர் வந்து இங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வர்ற நேரம் தேவையில்லாம நாரதர் பேசுறாரு அப்படின்னு மக்கள் என்னைய தவறா நினைச்சுக்கூடாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர்றாரு, அந்த பரதேசி நாயே அங்கே வந்து நிக்கிறேன் அப்படின்னு அவனை யாரும் தப்பா பேசிடக்கூடாது. ஐயா என்னைய பேசினா பேசிட்டு போறாங்க, அவனுக்கு தப்பா பேசிடக்கூடாது. சரி அந்த திருட்டு பையன் தான் வந்து நிக்கிறானே, நாரதர் ஏன் பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்னைய யாரும் தப்பா பேசிடக்கூடாது. அவெல்லாம் பேசலாங்க, சொல்றது ஊர நீங்க தான் அந்த பையன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. திருட்டு பையன் உடனே நீ தாண்டா ஏதாவது ஏத்தி விட, டேய் வேலையை பாரு கேட்டுங்க மாப்பிள்ள. உடனே மனைவி என்ன செய்கிறாள்? கணவன் இல்லாத உலகத்துல நம்மளுக்கு என்ன வேலை? உடனே பாண்டிய நெடுஞ்செழியன் செத்த உடனே உடன்கட்டை ஏறினாள் கோப்பெருந்தேவி. அவ மானஸ்தி செத்தா. வாழ்ற வயசு அந்த பையன், அந்த பையனை போய் சாவ சொல்றீங்க. ஏய் நீ என்ன இருக்கிற? சரி வருகிறார் காவலர், வைக்கலாம் கலகத்தை. உள்ள போயிடலாம். அப்பதான் வருவாரா? உள்ள போயிடலாம். எந்த தப்புமே பண்ணாம என்ன உள்ள வச்சு சொல்றீங்க? என்ன காரணம் கேக்குறேன். எதுக்கு என்ன உள்ள வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். செயலுக்குள்ள இல்ல, எதுக்கு எங்க வச்சு சொல்றீங்க? இங்க அவர் வர வழியில நிக்கிறீங்களா? நான் இந்த பக்கம் தனியா நிக்கிறேன், இங்க நிக்கிறேன். நீ கண்டிப்பா உள்ள போய் தாங்க. நான் கேக்குறேன், சண்டை வீட்டுல நடக்குது, மேடையில நடக்குது, இங்க வர சொல்லுப்பா. சண்டை போடணும் இங்க வர சொல்லு. எதுக்கு அட்வான்ஸ்? நான் நிக்கிறேன் இல்ல இங்க. எதுக்கு அட்வான்ஸ்? நான் மேடையில நிக்கிறேன் இல்லையா? அது என்ன வச்ச சட்டமா? சொல்லு. வேற எங்க நான் சண்டை போடுவேன்? எங்க போய் சண்டை போடுவேன் நானு? எங்க சண்டை போட? இப்ப சோப்படாம நீ என்ன விளாக்குற? சோப்படாம என்ன விளாக்குற நீ? உனக்கு என்ன வேலை? வந்தவனே சரியா பாடுற. வந்தவனே போட முடியாதவன் இங்க எதுக்கு வர? நீ போட வேண்டியதானே? போட முடியாதவனுக்கு இங்க வரவா? நேருக்கு நேரம் மோதிப்பாரு. நான் போக மாட்டேன். நீங்க எனக்கு துணையா இருக்கீங்களா? இல்ல அந்த பையனுக்கு? அந்த பையன் வரையில நான் நிக்க கூடாது நீங்கல்ல. சரி விடுங்க, நான் உள்ள உட்காரல, என்னை நீங்க கூப்பிட கூடாது. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து உங்களை எல்லாரையும் நான் மதிச்சு நீங்க சொன்னபடி நான் இங்க உள்ள போய் நிக்க உட்காந்துருக்கேன். நீங்க கூப்பிட்டா தெரியும், அந்த பையன் கூப்பிட்டா வர மாட்டேன். பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. ஆத்தாடி தன்னால கூத்தாடி நின்னேனே, கேட்காத மெட்டெடுத்து ஆரே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பிறந்த நாள் அதுமா அப்படி காசை பூரா கொடுத்து புடுக்குறியா? ஐயா ஐயா இதை மூணே வச்சுட்டு ஒரு 150 ரூபா கொடுங்க.
என்று பிறந்த நாள் காணும் என் அன்பு சகோதரன் தமிழ்வேந்தரன் அவர்களுக்கு எனது சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். முட்டாய் கூட வாங்கி கொடுக்கல. நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் தேக ஆரோக்கியத்துடனும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நல்லாசிகளை கொடுக்குமாறு நன்றி 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 நன்றி. அது மாதிரி இதையும் புடுங்கிட மாட்டேலே. இது உண்மையா கொடுக்குறது. மனமார என்னை பாராட்டி என் பிறந்த நாளுக்கு சிறப்பான முறையில் என்னை வாழ்த்தி பரிசளித்து பாசமிகு அன்புணன் நாடக ஆசிரியர் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள்ராஜ் அண்ணார்களுக்கு மற்றும் அருமை தங்கைக்கும் அன்பு தோழிக்கும் நன்றி நன்றி நீர்த வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கலைக்குழுவினர் அத்தனை பேருக்கும் எனது நன்றி நன்றி. மாதர்க்கிதம் கவி மாணக்க சால வணக்கம். குருநாதருக்கு நீதி ஒரு ஆசாரம் முன்பே நேர்ந்திருக்க பதில் வாசகம் பொய்க்கு தம்பி. இதுக்கு முதல்ல நீங்கள் உண்மையாகவே அண்ணன் சொன்ன மாதிரி இன்று பவுன் டான்ஸ் இன்னைக்கு அவன் நீட்டாக பண்ணாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதுவே உங்களுக்கு பெரிய அன்பு பரிசு தான். அது மாதிரி நல்ல நகைச்சுவை பண்ணீங்க, நல்லா ஆடுனீங்க, எல்லா மக்களையும் ஆண்டு என்னோடய நல்லா நல்லா பேசுனீங்க. அதுக்கே வாழ்த்துக்கள். இப்போ நான் வந்து வள்ளியை சந்திக்கும் தருணம் ஒரு சில நகைச்சுவை பேச மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஒரு புராணங்களோ இதிகாசங்களோ நான் பேசுவேன். பேசுகிறப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா நான் பேசுறதுக்கு முதல்ல சொல்லிட்டு போகணும், இல்லை பேசி முடிச்சக்கப்புறம் சொல்லிட்டு போங்க. இடையில வந்து நோன்ற வேலை இந்த வேலை வச்சுக்காங்க. தயவு செய்து இதுவரை நீங்கள் பண்ணிக்கலாம், இனிமேல் அது வேண்டாம். சரியா? மாதர்க்கிதம் கவி வாழக்க சாலவனுக்கும் குருநாதருக்கு நீதி முட்டாப்பட திருட்டுப்பட மொல்ல மாறிப்பட முடிச்சாக்கிப்பட ஒன்னே சொல்ற பேசுற மாதிரி சொல்லிட்டு போ, இல்லைன்னா பேசி முடிச்ச இடையில நோன்ற. மாதர்க்கிதம் கவி வாழக்க சாலவனுக்கும் குருநாதருக்கு முட்டாப்பட திருட்டுப்பட மொல்ல மாறிப்பட முடிச்சாக்கிப்பட ஒன்னு பேசுற மாதிரி சொல்லு, இல்ல பேசி முடிச்ச இடையில நோன்ற. மாதர்க்கிதம் கவி வாழக்க சாலவனுக்கும் குருநாதர் முட்டாப்பட திருட்டுப்பட அறிவா என்னங்க மண்ணெலி தூத்துறிய? வணங்கியதற்கு நல்லதொரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா, ஒப்புடன் நீ வாழ்கவே. பக்குவம் தவறாது பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா, ஒப்புடன் நீ வாழ்கவே. குறிஞ்சி நிலம் போட்டும் குலமகளே, இந்த குலத்தில் நலம் போட்டும் குலமகளே. நீ வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? நீரளவி ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவி ஆகுமாம் நுண்ணறிவு, மேல தவத்தளவி ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்பது போல என்கிட்ட விவரம் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கேளுங்கள் சுவாமி. எனக்கு தெரிந்த வரை, என் அறிவு கெட்டின வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. தோன்றின் புகழோடு ஒரே ஒரு விஷயம் சுவாமி, ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னு மட்டும் கேளுங்க. நீங்க உனக்கு என்ன பிரச்சனை? ஏ சுவாமி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல சுவாமி, இல்ல சாமி, அந்த சாமி இந்த சாமி எல்லாம் இப்ப பேசலப்ப. நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறப்ப நான் ஏதாவது குறுக்க பூந்து பேசினா மட்டும் தவறு என் மேல. இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு கேளுங்க. நீங்க நான் சொல்றதை நீ முதல்ல கேக்குறீங்களா? நீங்க பேசுறீங்கல வாதி பிரதிவாதம் என்ன? ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க பேசணும், நீங்க உள்வாங்கிக்கணும். நான் பேசணும், நான் உள்வாங்கிக்கணும். இது என்ன காரணம் இருக்கு? அதற்காக தகுந்த பதிலை கூறுவதற்காக. அதற்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக. அதனால தான் பேசுற உள்வாங்கிக்கணும். அதான் வாதி பதில். நீங்க பேசணும், நான் கேட்கணும். நான் பேச நீங்க கேட்கணும். அதானே? ஆமா. இப்ப நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல இல்ல, ஆனா நான் பேசுறப்ப நீங்க குறுக்க பேசக்கூடாதுங்கிறேன் நான். அதுதான் ஒண்ணு. அதனாலதான் ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போது குறுக்க பேசாதீங்கன்னு சொல்றேன். தோன்றின் புகழ். சும்மா சும்மா ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்கிறேன் நான். நீங்க பேசுறப்ப நான் பேச மாட்டேன்னு சொல்றீல்ல, அப்புறம் நான் பேசுறப்ப நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? நீங்க அப்படி அவசியமே கிடையாது. பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. சாமி, சாமி, என்ன தம்பி? சின்ன வேண்டுகோள்.
என்ன வேண்டுகோள் சொல்லுங்க. இப்ப ஒரு சின்ன பொண்ணு ஒரு மாபெரும் சபையில பேசிட்டு வச்சுங்களேன், ஒரு பெரிய பெரிய மனுஷன் வந்து பொம்பளை பிள்ளை ஏதோ பேச விரும்புது அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பெரிய மனுஷன் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பேசிட்டு போகும். பாத்தீங்களா, பேச விரும்புது. தம்பி பலவாத்தி மன்னன் பார்க்கல, அவர் கண்ணனா சாட்சாத் கண்ணபுரானா பார்த்து நான் கண்ணன் சொல்றதை நான் கேட்கிறேன், அவருக்காக கேட்கிறேன். என்ன நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சாமி, இதுக்கு முன்பாக உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேட்கக்கூடிய வரங்களை கேளுங்க சுவாமி. எனக்கு தெரிந்த வரை, என் அறிவு கெட்டின வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல ஒன்றும் தவறு இல்லையா? தெரிஞ்சவரெல்லாம் பதில் சொல்றேன், தெரியலனா உங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது பணிவை காட்டுகிறதுல ஒரு தவறே கிடையாதே. இங்க பாருங்க, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாத மட்டும் இங்க நினைக்காதீங்க, சரியா? பேசும். ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்களா? இங்க பாருங்க, இப்பதான் நான் சந்திக்கிறேன், இதுக்கு முதல்ல ஏதாவது பேசியிருக்கேனா? அப்படி நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க பேசுங்க சுவாமி. பேச ஆரம்பிக்கும் போதே உனக்கு என்ன தெரியும் தெரியலன்னு நான் சொல்லல. அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக நீ என்ன நான் நினைக்கிறது நீ என்ன சொல்றது? சரி சொல்லி பேசுங்க. எனக்கு தெரியாதா எனக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு தனியா கணிச்சே வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி நீங்க வந்து பேசுன்னு சொல்ல முடியும்? அதுதான் சொன்னா நல்லோரை காரணம் நன்றி. இருங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும். சும்மா சும்மா ஒரு விஷயம்னா எல்லாமே ஒரு நேரத்தை பழக்க மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க சாமி. என்னமா ஒரு விஷயம்? அண்ணே, நீ பேசலன்னா நான் கேட்கறேன்ல, அப்ப நான் பேசல நீ குறுக்க மறிச்சு ஒரு விஷயம். ஒரு விஷயம் மட்டும் கேளுங்களே. என்ன சும்மா நீ சொல்ற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஆறு பேச மட்டும் கட்ட முடிச்சிட்டு வரல, புரியுதா? நான் பேசுற நீ கேளு. சாமி என்ன சாமி என்னப்பா கோச்சிக்கிறாதீங்க. இரண்டாவது முறை, ஏன்னா நீங்க வந்து முற்றும் துறந்த முனிவர், 4 இடத்துக்கு போறீங்க, பெரிய விஷயம், பெரிய சாமி நீங்க. இரண்டாவது முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன கேக்குதுன்னா மறப்போம் மன்னிப்போம். சின்ன பொண்ணு தர்மா வயசுல என்னோட சின்ன பையனா இருந்தாலும் அந்த பையனுக்கு நான் மதிப்பு கொடுத்து இல்ல, அதாவது கேக்குது, ஏப்பா அந்த பொண்ணு கேக்குது அதை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நான் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லடா போடான்டுவேன். ஆனா அந்த பையன் பாருவேன் முகத்தை, தாள் ஒண்ணி கேட்டுக்கிறேன், சின்ன பொண்ணு பாவம், எனக்காக மன்னிச்சு ஒரு தடவை அந்த பக்குவமா பேசுமா அந்த பாத்தியா அந்த முகத்துக்காகவே நான் உன்னை விட 2வது தடவை நீ என்ன கேட்கணும் கேளுங்க பாப்போம். இல்ல சுவாமி, இதற்கு முன்பாக உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாத மட்டும் நீங்க நினைச்சா சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்ச கூடாது சாமி. என்னடா இந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுதே அப்படின்ற எண்ணமெல்லாம் தாங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். பாத்துக்கிட்டீங்களா, ஒரு மிரட்டல அந்த மண்டக்கணை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பெண்மணி ஆளுக்கு அடக்கம், அதாவது ஐயன் திருவள்ளுவர் அது கூட சொல்லாம எவ்வளவு அடக்கத்தை காட்டுகிறது என்பதற்கு. அடக்கம் அமர ஒரு விஷயம் சரியா? ஹலோ ஒரு விஷயம் அண்ணே கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் அப்பா என்னது பாத்தீங்களா? சும்மா தேவையில்லாம ஒரு விஷயம்னா கொல்ல விடுவேன். ஒரே ஒரு விஷயம் என்ன கேக்குறேன் நானே, வா வேலைய பாருமா. ஒரு தடவை மட்டும் கேக்க, உனக்கா நீ யாருமே பேசுறதா இல்ல. ஒரே ஒரு தடவை மட்டும் கேக்க சொன்னா ப்ளீஸ்னா. பாரு அண்ணே ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன சொல்லுனே சாமி. 3வது முறை கோச்சிக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு கங்கையும் 3 முறை மன்னிப்பாளாம். என்னது கங்கையும் 3 முறை மன்னிப்பாளாம். ஒரு குழந்தை தவறி தண்ணிக்குள்ள விழுந்தா 3 முறை தூக்கி விடுமா. கங்கையும் 3 முறை காப்பாத்துவாளாம். ஒரு குழந்தை வந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சுங்களே, 3 முறை தண்ணியை விட்டு தூக்கி, அப்படி யாரும் பார்த்துட்டா தூக்கிட மாட்டாளா அப்படின்னு உதவி பண்ணுமா. உண்மையாவே எனக்கு கூட அறிவுக்கண்ணை திறந்தவர் நீதாயா. உண்மையா சொல்றேன். என்னன்னா கங்கையும் 3 முறை ஒரு தண்ணிக்குள்ள போய் நீச்சல் தெரியாத விழுந்துட்டாங்கன்னா அந்த கங்கை என்ன செய்வாங்க, ஒரு முறை வெளியில கொண்டு வருவாங்க. அப்ப யாராவது பார்த்து அந்த முடியை பிடிச்சு தூக்கி வெளியில காப்பாத்துவாங்க. மறுபடியும் கங்கை உள்ள கொண்டு போயிட்டு மறுபடியும் வெளியில கொண்டு வரும், யாராவது காப்பாத்துவாங்களான்னு. மறுபடியும் அதை பார்த்து யாராவது காப்பாத்துவாங்க, இல்லைன்னா 3வது முறை உள்ள போயிடும். 3வது முறையும் வெளியில கொண்டு வர, 3 முறை கங்கை வெளியிலே கொண்டு வர ஒரு மனிதரை அந்த 3 முறை யாராலும் அவர்களை பார்த்து காப்பாற்ற முடியாவிட்டால் அதுக்கப்புறம் இறைவனிடத்திலே சென்று விடுவார். அதுதான் நீ அருமையா சொல்ற, கங்கையும் 3 முறை. என்னையா திறமையே இது மாதிரி மன்னிச்சு 3வது முறை ஒரு வாய்ப்பு. உண்மையாவே நீ ஆல்ரவுண்ட் வாசிக்க வந்து மட்டும் தான் நினைச்சா. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனையான விஷயங்கள்லாம் நீங்க பேசணும் சத்தியமா எதிர்பார்க்கல. எல்லாம் என் தங்கை காண்டிதான் பேசணும் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. இப்படி எல்லாம் எனக்கு பேசுறவங்க இருக்கா? ரொம்ப நன்றி. நீ முதல்ல உனக்கு ஆண்டவன் அறிவு கண்ணை திறந்திருக்கிறார் என்று மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னவா உனக்கு பிரச்சனை சொல்லுங்க, கேளுங்க. இல்ல சாமி, இதுக்கு முன்பாக உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து
கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஆமா. ஆனா ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் அடி முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவ்வை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் என்ன மெத்த விரும்பதையும் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சுக்காங்க. நீங்க பேசுங்க சுவாமி. அருமையா சொன்னீங்கம்மா. என்ன நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். மற்றவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் தெரியாத மாதிரியே கேட்ப மாத்தியா, அதுதான் அறிவாளி. ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும், அன்னைக்கு யாரையோ நினைச்சேன் எல்லாம் தெரியும்னு சொல்லி எடுத்துறாங்கல்ல, அவங்க தான் அடிமுட்டாள். அருமையா சொன்னீங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோமா மற்றவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. இல்லைன்னா மற்றவங்க படிச்சதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நீ கற்றதை பலர் அறிய பகரு, இல்லையேல் கற்றோரிடம் கேட்டு நுகரு என்று சொன்னார்கள். நம்ம படிச்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரிய மாதிரி பேசணும். ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா. அதுக்கு பாருங்களே, ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் கற்றலில் கேட்டல் என்று. ஆமா. செவில கேட்கணுங்கிறதுக்கு ஐயன் திருவள்ளுவர் அதுக்கு சொல்கிறார் செல்வத்தில் ஒரு விஷயம் எப்ப ஒரு விஷயம்ங்கிறேன் விடிய ஒரு விஷயமா கொன்னு கொலை அத்துப்படி நான் என்ன இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு ஒரு விஷயமே, இந்த ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் மொத மூக்கு மேல உடைச்சு முடியும் என்ன. என்னை பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப அதிகமா பேசுற, கத்தி தொலையா இருங்க, பேச்சு பேசல குறுக்க பேச கூடாது. கத்தாதீங்க சுவாமி, இருங்க சுவாமி. என்னடா இருங்க சாமி. தேவலோகம் ஏங்க, தேவலோக முனிவர்களுக்கெல்லாம் முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? கட்ட முக்கியம், வீணை முக்கியம், கொண்ட முக்கியம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப பணம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன? அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆமா, நீ என்ன செய்யற, ஒரு குண்டுகல்ல தூக்கி என் தலையில ஓடு. அமைதியா இருக்கிறேன். அமைதி ரொம்ப முக்கியமா, குண்டுகல்ல தூக்கி போடுமா. குண்டுகல்ல தூக்கி தலையில போட்டு மண்டைய உடைச்சாலும் நீங்க அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? யாரு குண்டுகல்ல தூக்கி போறது? நான்தான். அப்படியா இருங்க. என்ன சிப்பு? உமக்கு எமக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? நீ குண்டுகல்ல மட்டும் தூக்கி என் தலையில போட்டு இப்பவே என் சம்பளத்தை உடனே நான் இந்த மேடையில் இப்ப எடுத்து வைக்கிறேன். நீ சம்பளத்தை வச்சிட்டு போ. சரி. ஒருவேளை நீ குண்டுகல்ல தூக்கி என் தலையில போட முடியும், என் சம்பளத்தை உங்கள்ட்ட நான் தந்துட்டு போறேன். என்ன சம்பளத்தை விடிய விடிய உழைக்கிற காசு உன் காசை கொண்டு நான் வச்சா என் காசு, நம்ம உழைக்கிற காசு நம்மகிட்ட தங்க மாட்டேங்குது. உன் காசை வச்சு நான் போய் மாடி வீடு கட்ட போறேன்னா, கோடீஸ்வரன் ஆக போறேன்னா, அடப்போமா நெல்லை வாங்கவும் பூட்டு வாங்கவும் ஜன்னல் வாங்கவும் அதுக்கெல்லாம் ஒரு காசு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதரா வேண்டியதே கிடையாது. யார் பணத்துக்கு ஆசைப்படல, நம்ம சம்பாதிக்கல. 30 நாள் நாடத்து போறோம்டா, ஆனி மாதத்துல 32 தேதி நாடத்து போறோம்டா. அடுத்தவர்களுடைய பணத்திற்கு யார் ஆசைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நல்வழிப்படுத்துவார், நல்வழி காட்டுவார். அதேதான். அதனால நன்றி நன்றி. இப்படி ஒரு தூய வார்த்தையை சொன்ன உங்களுக்கு நன்றி நன்றி. வேண்டாம், உன் பணத்தை நான் வச்சிர, உன் மனசு என்ன கேட்டாலும் நான் தரல, விடுங்க. இல்ல வேண்டாம், நீ கொடுத்தாலும் கூட வேணாங்கறேன். இல்ல இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதர்களை பார்க்கறதே மிக அரிது. இது வந்து கதைக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்றேன் நான். ஆனா இருந்தாலும் நீங்க அப்படி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சந்தோஷம். அப்படி நீ குண்டுகல்ல நான் தூக்கி போட முடியலைன்னா, போட்டா ஏன் சம்பளம் தரேன். போட முடியலைன்னா ஒட்டுமொத்த நாடக தொகையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சூப்பர்ரா சோளமுத்தா. உன் சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுதுக்க, வாங்கினா மொத்தமா 50,000 வாங்குவான், இல்லையா பேசாம போவேன். என்ன செய்யலாம்? ஒரு குண்டுகல்ல தூக்கி போடாட்டியும் ஒரு செங்கக்கலையா தூக்கி போட்டு மண்டைய ஒட்டைக்கல. தாயே உதவி ஒண்ணு தாயே. என்ன? அந்த செங்கக்கல்ல தூக்கி இவன் தலையில போடு தாயே. ஏங்க போடா முட்டாப்பல. இங்க பாரு, பெண்மணியால் என்பதற்கு ரொம்ப அவசியம். உயர் பிறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக மாட்டாது, தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகளாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள். மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பாருன்னு முதல்ல பேச விட்டு பாருங்க. அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், புரியுதா? யார பேச விட்டு? என்னைய தான் பேச விட்டு பார்க்கணும். அப்படி சொல்லுமா. இன்னொரு சொன்னா சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. பேசாமல் இருந்து போல எனக்கு தெரியும் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, யாராட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் பாடம் எடுக்க வேணாம். அதுதான் உனக்கு பாடம். உங்க அப்பா எடுத்துக்காரு, நான் எதுக்கு எடுக்கிறேன் உனக்கு பாடம்? பாடம் எடுக்க வேணாம், பாடம். பெண்மணியாளுக்குன்னா ரொம்ப அடக்க அவசியம்ங்கிற முதல்ல மறந்துடாத. ஆண்மகனுக்கு மிக மிக அவசியம் அமைதி. என்னது? அமைதி தாங்க ரொம்ப அவசியம். நான் அமைதியில இருக்கேன். அப்ப நான் என்ன அடக்கலாம் இருக்கனா? எங்க ஆத்தா என்னமோ சொல்லுது. ஆத்தா என்ன ஆத்தா வேணும்? என்ன ஆத்தா வேணும்? நீ தான் அடக்கம் இல்லாம இருக்க. நீங்க தாங்க அமைதி இல்லாம இருக்கீங்க.
அமைதிக்கு பேர் போனவள் யார் தெரியுமா? அடக்கத்திற்கு பேர் போனவ யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அடக்கத்துக்கு பேர் போன வள்ளுவருடைய மனைவி வாசுகி. அதனால தான் தார வாய்த்தது வள்ளுவனுக்கு. நான் அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதா? நீ வெறி பிடிச்சலைற. நீங்க இப்படி மொத்தம் பிடிச்சு போய் திரிஞ்சா நான் மதம் பிடிச்சலை. அப்ப நான் என்ன வெறி பிடிச்ச? நீ தான் வெறி பிடிச்சலைற. நீங்க தாங்க அப்படி மதம் பிடிச்சு அலையறீங்க. மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்கு வெறி பிடிச்சிச்சுனா நீங்க தாங்க மாட்டீங்க. கடிச்சு கொதறி வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி. ஊசி போடணும். 48 8 வரைக்கும் சொல்றீங்க. உண்மையாவே ரெண்டு பேருக்கு வெறி நாய் கடிச்சிருக்கு. உங்களை இன்னைக்கு கடிச்சிரும் பாருங்க. உங்க சாக்கு கடிக்கும் பாருங்க இன்னைக்கு. ஆமா சாக்கு புடிங்க. என்ன கடிக்குதா? என்ன கடிக்குதா? எடா போமா. நாய் செத்து போயிருங்கீங்களா? எங்க சாக்கு என்னை கடிச்சிச்சு. உண்மையாவே நான் ஊசியோட போறடா தம்பி. எங்க வீட்ல ஒரு சாக்கு வளர்க்கறோம்டா. ஐயோ அந்த நாய் பேரு ஜாக்குங்க. கடிச்சு ஊசி போட போல. கடிச்சு ஊசி போட போல நீங்க. நான் சாக்குன்னு தான் கூப்பிடுவேன் அத. அவங்க ஜாக்குன்னு வச்சிருக்காங்க. நான் சாக்கு அப்படினா வேகமா வந்துங்க. அட செருப்ப கழட்டறேன் கால்ல கடிச்சு பிடிச்சா. சத்தியமா சொல்றேன் பொய் சொல்றதுக்கா சொல்ல. கால்ல கடிச்சிச்சு. இது வரையில நான் ஊசியோட போலப்பா. என்னங்க பிடிச்சீங்க? சத்தியமா ஊசியோட போல. அதுங்க நாய் கடிச்சு. என்னதா இருந்தாலும் நாய் இல்லங்க அது. ஆனா எங்க நாய்க்கு 3 நாளா கொண்டே ஊசி ஓட்டிட்டு இருக்காங்க. உங்களை கடிச்சதனாலயா? என்னைய கடிச்சு 1 மாதம் கழிச்சுதான் அதுக்கு முடியாம வந்தது. அட கொடுமையே. 3 நாளா என் சாக்க கொண்டே ஊசி ஓட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரி. ஏன்? விஷம் எங்க இருக்குப்பா? எனக்கு கடிக்கவே கடிச்சாலும் எனக்கு விஷம் ஏறாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் நான் வெறி நாயோட தான் குடி இருக்கேன். அதனால வெறி நாய் கடிக்கிறது கடிச்சே நான் பிழைச்சிருக்கேன்னா அப்ப சாக்கு கடிச்சு எப்படி நான் உயிரோட இருக்க? நான் எனக்கு ஏதாவது பாதிக்க? நாய் கடிக்குதா நாய்? நீ இப்படி வெறி நாய் கடிக்கும்னு சொல்லி வெறி நாயை கடிச்சிட போகுது. சரியா? எவ்வாறு ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப ஆணவம் படிச்சாலே கூடாது. ஒரு ஆண் மகன் இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணா குடும்பத்துக்கு நல்லது இல்ல, எதுக்குமே நல்லது இல்ல. நான் அராஜகம் பண்றேனா? அப்ப நான் ஆணவம் பண்றேனா? நீ ஆணவம் பண்ற. நீங்க தாங்க அராஜகம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவள் அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். வெளிநாயகம் அராஜகம் பண்ணவங்க அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க சுவாமி. யாராவது ஒருத்தி அழிஞ்சான்னு சொல்லு. யாராவது ஒருத்தவங்க காணா போங்க. 1000 சான்று நான் அடிக்கடி ஒன்னு சொல்லு. ஒன்னு சொல்லுங்க. ஏன் பொன்னி நதிப்பா? பொன்னி நதி ஆணவம் பிடித்து அலைந்தாள். இந்த உலகத்துல என்னை விட பெரிய நதியே இல்ல அப்படின்னு ஆணவம். நீ எல்லாம் ஒரு ஆளு ஆணவம் பிடிச்ச அலையிற. நல்லதுக்கு இல்ல. பார்த்தேன் அகசியர் நீ ஆணவம் பிடிக்கிறியா அப்படின்னு கமண்டலத்துல போய் அடக்குனா பொன்னி நதி கமண்டலத்தில் அடக்கி ஆணவத்தை காணாம செய்யலையா? சாமி ஜலந்தராசுரன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்புத்தன்மை அழிந்தால்தான் அழிவுங்கிற வரத்தை வாங்கி அராஜகம் பண்ணி ஆவணி தெரிஞ்சார். கொஞ்ச நெஞ்ச அராஜகமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் ஜலந்தராசுரனுக்கு. என்னைய சொல்ற மாதிரி சொல்லாத. நான் உங்களை சொல்லலையே. கடைசியில சிவபெருமான் கையில் அவேனை கழியலையா? விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று கங்காதேவி தெரிந்தாள். அப்படின்னு சிவன் பார்த்தார். யார பாக்குறாரு? சிவன் பார்த்தார். யாரை? கங்காதேவியை. நீ ஆணவம் பிடிச்ச அலையிற, அது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தனது ஜடாமுகத்தில் அடக்கினாப்பா கங்காதேவியை. ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து பூமியில விட்டான். ஒரு ரோமத்தை எடுத்து பூமியில விட்டுருக்கேன். அன்னைக்கு பாத்தியா சிவனுடைய தலையிலிருந்து ஒரு அப்படியே தண்ணீர் விழுந்து கொண்டிருக்குமே. ஒரே ஒரு ரோமத்தின் மூலமாகத்தான் கங்கையை பூமியிலே விட்டான். பகீரதனுடைய மூதாவது ஆத்மா சாந்தி அடைந்தது. அவன் ஆணவத்தை பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அராஜமணி ஆரமணி தெரிஞ்சார். யார் தலையிலே கை வைத்தாலும் பஸ்மமாக கடவதென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரமணி தெரிஞ்சார். கடைசியில தான் தலையிலே தானே கழிச்சு அவனாடி கழியலையா? உங்களுடைய போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், எனது போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ புராணம் பேசு, யாமும் புராணம் பேசுகிறோம். ஆனால் கதையினுடைய கருவை பாடிவிட்டு பாட வேண்டுமென்றாக சாமி உங்கள்ட்ட நான் கேக்குறேன், ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? அதத்தானே கதை தெரியாதவா? ஐயோ ஐயோ என்னங்க அந்த பொண்ணு. சரி அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்கங்க. ஏன் உங்களை விட ஒரு கதை கூட பேசுறீங்க, சும்மா இல்ல, புரியுதா? ஒரு கதை கூட பேசுனதுனால நீங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம், மனசுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க, எனக்கு அது போதும். ஆஹா, என்ன ஒரு நல்ல எண்ணம். அவங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாதான், நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போகணுமா? ஆமா, அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுல இருக்கு? நான் தோத்துட்டேன்னு சொல்ற சந்தோஷம். அப்பா, அதனால நீங்க அப்படியே சொல்லுங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கூட நீங்க சொல்ல வேணாம். சரிம்மா. இந்த ஒரு படுத்துக்கிட்டு போத்துனாலும் ஒண்ணுதான், போர்த்துக்கிட்டே படுத்துனாலும் ஒண்ணுதான், ரெண்டு படுத்தாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான்.
சொற்பனங்கை ஆணவமணி தெளிந்தாள். அப்படிப்பட்ட சொற்பனங்கையை லட்சுமணை காதர்த்து மூக்கறுத்து கொங்கையறுத்து கூந்தளித்து ஆணவத்தை அடாத்தமே அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமனை ஆரம்பணி தெரிஞ்சார். கடைசில விநாயக பெருமான் கையில அவேணிக்கல் இல்லையா? தாடகை ஆணவமணி தெளிந்தாளே. அப்படிப்பட்ட தாடகை ராம லட்சுமண கரங்களை வெட்டி கழுத்தை வெட்டி ஆணவத்தை காணாமல் செய்யலையா? பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அழிவே கிடையாதுங்கிற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பணி தெரிஞ்சார். கடைசில மகாவிஷ்ணு கையில அவேணிக்கல் இல்லையா? கதை பாட்ட முதல்ல ஒரு பாட்டு போடுறோம். கதை பாட்ட புரியுறே. உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் சாமி என்னமா பிரச்சனை? நான் உண்மையாவே தெரியாம தான் கேக்குறேன். ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? ஏன் நீங்க அடிக்கடி பாட்டை படிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா? சரி விடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்குங்க. அது கூட நீங்க ஒத்துக்க வேணாம். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கிறதுனால விட்டு கொடுப்பவர் கெட்டு போகுது. கெட்டுபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. போயிட்டு போறது விடுதல் போகுது. நானே இந்த இடத்திலே இந்த வள்ளி நாயகமே வெற்றி பெற்றதாகவே இருந்துட்டு போகிறது என்பதை அப்படின்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்தி நீ வெற்றி பெற்றன்னு உன்னைய சொல்லிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி நான் கொண்டு போய் கடையில் அரிசியை வாங்கி ஒலை வச்சு ஒலையை கொதிக்க விட்டு அரிசியை போட்டு சாதத்தை வடித்து சாம்பார் வச்சு ரசம் வச்சு இந்த சாப்பிட்டு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். யாருடைய வாளை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் இந்த பெருமாள் ராஜுக்கு அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றும் கிடையாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர வேறு எவனுடைய காலடியிலும் என்றுமே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வழிநாயகம் சேர்ந்த